Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆண்டகலூர் கேட் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக அரசின் திட்டங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது எனவும், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பள்ளி மாணவிகளை ஆசிரியர்களே பாலியல் வன்கொடுமை செய்யும் அவலநிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் எங்கேயும் சட்டம் ஒழுங்கு கிடவில்லை. தினந்தோறும் 10 கொலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. பாலியல் என்பது இன்று பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலை. பெண் குழந்தைகளை காரணம் ஆசிரியர்களே மாணவனுடைய கற்பை சூறையாடுகின்ற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அப்படி இருக்கின்ற போது பெண்களை எப்படி பள்ளிக்கு அதே போல கல்லூரிக்கு அனுப்ப முடியும்? எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இந்த 4 ஆண்டு காலமாக எத்தனை மாணவனுடைய கற்பு சூறையாடப்பட்டு இருக்கின்றது, எத்தனை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் இருக்கின்ற போதும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததா? பயம் இருந்தது. ஆட்சியாளர்கள் மேல் பயம் இருந்தது. அவர்களுக்கு ஏதாவது தவறு செய்தால் நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்று. இந்த ஆட்சியாளர்களை பற்றி அவளுக்கு கவலை இல்லாத காரணத்தினால்தான் தொடர்ந்து இப்படி தவறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.